இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு பன்சலையை தான் பார்க்க போறோம். இந்த பன்சலை வந்து உக்குவலையில தான் இருக்கு. உக்குவலையில இருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்துல இருக்க பன்சலை ஒன்று. ரொம்ப அழகான பன்சலை. இப்போ ஸ்டார்டிங் பிளேஸ்ல தான் நம்ம இருக்கோம். இதை தான் நீங்க சுத்தி பாக்குறீங்க. மேல போகும்போது இன்னும் அழகா இருக்கும் பன்சலை. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு இருந்து பார்த்துட்டு அப்படியே மேல இப்படியே தான் நம்ம மேல போகணும். ஸ்டெப்ஸ் வழியா மேல போகிறதுக்கு பாதை இருக்குது. சின்ன தூரம் தான் இருக்கு. மேல போய் பார்க்கலாம் வாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான வியூஸ் எல்லாம் பனிய பார்க்கலாம். நீங்க பாருங்க, உங்களுக்கே விளங்கும். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த வியூஸ் எல்லாம் இப்ப நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஆனா நமக்கு கொஞ்சம் இப்ப பனிமூட்டமான டைம்ல வந்தனால பனியா விளங்குது. மேல அதுக்கு மேலதான் நம்ம பன்சலைக்கு போகணும். இது வந்து சின்ன தியான மண்டபம் ஒண்ணு. வாங்க உள்ளுக்கு. தண்ணி வித்தியாசமான ஃப்ளவர்ஸ் செடிஸ் எல்லாம் இருக்கு. பூச்செடி எல்லாம் இருக்கு. இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க நீங்களே. நிறையவே இருக்கு. வித்தியாசமான ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் இருக்கு. அழகா இருக்கு. ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பன்சலை. மெயின்டைன் பண்ணனால தான் ரொம்பவுமே அழகா இருக்கு இந்த பன்சல். வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருக்கு. இந்த பக்கமும் சின்னதா ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹால் இப்போ வந்திருக்குது ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. பன்சலையோட மேல் பகுதிக்கு வந்ததும் கொஞ்சம் மூச்சு வாங்குது. இது கொஞ்சம் பெரிய காட்டு. இன்னும் பன்சலைக்கு போகல. அதுக்கு முன்னுக்கு இங்க எல்லாரும் வியூஸ் பார்க்க. இன்னும் பன்சலைக்கு நம்ம போகல. அதுக்கு முன்னாடி மேலே இருக்க வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று இருக்கு. அங்கே தான் வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி வியூஸ் இருக்கு. சர்ப்ரைஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு. செம்ம சர்ப்ரைஸ். அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம குட்டிஸ் எல்லாம் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பாருங்க அப்படியே. ஆமா, சூப்பரா இருக்குன்னா வியூ. வியூ ரொம்ப வா. வயல் இருக்கு. வயல், தென்னந்தோட்டம், ரோடு, மலை. ஐத்தனி மாத்துல சிட்டி இவ்வளோ அழகுங்கிறது இந்த பன்சலைக்கு வந்து பார்த்தா தெரியும். ரோடு, வயல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பன்சலைக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ வியூஸ் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போதான் உட்கால எவ்வளோ அழகா இருக்குன்னு புரியுது. பட் புகை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருச்சு ஃபுல்லாவே. ஈவன் நிறைய பேர் தனித்தனியா கூட புகை போடுறாங்க. அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேல் பகுதியில இருக்கோம். நம்ம இன்னும் கீழ் பகுதிக்கு போகல. இந்த பன்சலே நம்ம மேல இருந்து பார்க்கும்போது, அதாவது இது நம்ம ஆல்ரெடி மேல இருந்து பார்த்தது. இப்போ அதுக்கும் கீழே உள்ளது. அதுக்கு கீழே இப்படி இருக்கும் வியூஸ். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்பதான் நம்ம பன்சலைக்கு போக போறோம். பன்சலையோட என்ட்ரன்ஸுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதுதான் பன்சலையோட என்ட்ரன்ஸ்.
கெண்டி பொண்ணு பிளாக்ல பேசுற கேர்ள் தான் இவங்க. எப்படி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சின்ன பிள்ளை மாதிரி. சின்ன பிள்ளை தானே தான் அழுதுகிட்டு இருக்கா. இதுதான் பன்சலையோட ஃபுல் வியூ நம்ம இப்ப பாக்குறோம். இதுதான் நம்ம பன்சலையோட ஃபுல்லான வியூ. கோல்ட் கலர்ல சும்மா தக தகன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குது. இந்த பன்சலையில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்தா கூட ரொம்ப க்ரௌடா இருக்காது. க்ரௌட் இல்லாம ரொம்ப சட்டிலான, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வருவாங்க, போவாங்க. அதனால டெய்லி வாரவங்களுக்கு வந்து நல்ல அமைதியான ஒரு இடத்துக்கு வரணும்னா, கொஞ்ச நேரம் இந்த பன்சலையில வந்து இருந்துட்டு போனா ரொம்ப அமைதியா மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஸோ ரொம்ப டென்ஷனா, ரொம்ப ரஷ்ஷா இருக்கிற டைம்கள்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அமைதியா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போனா ரொம்ப நல்ல ஃபீலிங் ஒண்ணு கிடைக்கும். ஸோ இந்த மாத்தளையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கே தெரியாது இப்படி ஒரு பன்சலை இருக்கிறது. ஸோ மாத்தளையில இருக்கவங்க முடிஞ்சா ஒரு டைம் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போங்க. தொடர்ந்து நீங்களே வருவீங்க. வாங்க. பன்சலையோட உள்பக்கத்தை பார்ப்போம். இது சுத்தியுமே நல்ல பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கு பன்சலையில. யாரும் வந்தா உட்கார்ந்து இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி. உள்ளுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாமே சுத்தி வரலாம் பன்சலைய. இந்த இருக்கு இதுதான் பன்சலையில நம்ம கும்பிடுறதுக்கான பிளேஸ். இதுதான். இங்கேதான் நம்மளுடைய புத்தரை வந்து நம்ம இது உள்ளுக்கால போயிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிடுறது. நம்ம வளமையா பன்சலைக்கு போனா இப்படி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி சாமி கும்பிடுறதுக்காக இருந்தா இது உள்ளுக்கு மட்டும் தான் போகலாம். அந்த போதி உள்ளுக்கு போக முடியாது. இது உள்ளுக்கு போகலாம். இதுல போய் சாமி கும்பிடலாம். வாங்க. இங்க ஒவ்வொரு கடவுள்களோட சிலைகளும் இருக்கு. இந்த சிலைகளையும் பார்க்கலாம் பாருங்க. இப்ப வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கர்டன் போட்டு, அதனால ஃபுல்லா பார்க்க முடியல. லைட்டா பார்ப்போம். பக்கமே ஒரு சிலையும் இருக்கு. விளக்கெல்லாம் பத்த வச்சிருக்காங்க. ஆனா எல்லாம் மூடி க்ளோஸ் பண்ணிருக்கு. இன்னும் சிலைகளோட பேரும் இருக்கு. இது பத்தினி தேவாலய ஒவ்வொரு கோயில். இது ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கோயில். கத்திரகம்ம தேவாலய இது. சமன் தேவாலய. யாரு ஸ்பான்சர் பண்ணாங்கிறதும் இருக்கு. விஷ்ணு தேவாலயம். நம்மளுடைய தலதா மாளிகையில எப்படி 5 தேவாலயங்கள் இருக்கு, அதே மாதிரி இதுவும் நாத்த தேவாலயம். சரியா அதே தான் இருக்கு. கத்திரகம்ம தேவாலயிலையும் நம்ம இதே மாதிரி 5 கோவில்கள் இருக்கும் தனித்தனி. எல்லாரும் சின்னதா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசி வந்துடுச்சு சின்னவங்களுக்கு. அதனால வந்தா இங்க வந்து நெல்லிக்காய் பறிச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து இங்க காவலுக்கு வச்சிருக்காங்க. பெரிய ஒரு டாக் ஒண்ணு இருக்கு பாருங்க. பன்சலையோட காவலன் இவர் தான், பாதுகாவலன். பாக்கே பயங்கரமா இருக்காரு பாருங்க. சின்னதா ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு. அழகான ஃபிஷ் டேங்க். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். பன்சலையோட பெரிய ஹாமுதூர் வந்து இங்க தான் இருக்கிறாரு. அவர் தங்கி இருக்கிறதுக்காக பன்சலையோட சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரி பக்கத்துலயே சின்னதா ஒரு கார்டனும் இருக்கு. அழகான சின்னதா சிம்பிளா ஒரு கார்டன்.
கொஞ்சம் இருட்டினனால பெருசா விளங்க மாட்டேங்குது. பட் ரொம்ப அழகா இருக்கு. இங்கேருந்து வியூஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நைட் டைம்ல அப்பா சூப்பரா இருக்கு நைட் டைம்ல பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பன்சலையும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. நீங்களும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணுங்க இந்த பன்சலைக்கு வாரத்துக்கு. இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிற போறேன். நீங்களும் மறக்காம கேண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பி ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.